அஸ்ஸலாமு பிள்ளைகள் என்னன்னா நாங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த 25 அதாவது பிசிக்ஸ் 25 அதாவது பேப்பர் கிளாஸ் 1ல நான் சந்திக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களோட பேப்பர் கிளாஸஸ் அண்ட் தியரி கிளாஸஸ் இனி இந்த ஜூம்ல நான் செய்யற ஐடியா. அதுல முதலாவது பேப்பர் கிளாஸ் வந்து இப்படிதான் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்சி தனித்தனியாக செக்ஸ் வைஸா இப்போ உதாரணத்துக்கு நாங்க எடுத்திருக்கிற முதலாவது வந்துட்டு ஃபுல்லா எங்களோட 25 நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு இப்ப இருக்கிற நிலை அதாவது நாங்க வேவ்ஸ் அண்ட் லைட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண நிலையில அதாவது வேவ்ஸ் சவுண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண நிலையில அப்ப முன்னால நாங்க எங்களோட மெக்கானிக்ஸ் நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் ரெண்டையுமே நாங்க என்ன செஞ்சோம் முழுமையாக முடிச்சது பிறகுதான் நாம என்ன செய்யறோம் அந்த சவுண்டுங்கிற ஒரு குழு வரையும் அப்ப நாம இந்த பேப்பர் கிளாஸ் நோக்கம் என்னன்னா நீங்க முன்னால முடிச்சிருக்கிற இந்த முதலாவது யூனிட் அதே போல ரெண்டாவது யூனிட் அதுல இருக்கிற எம்சி கேள்விகள் அதுல இருக்கிற எஸ்சி கேள்விகள் அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் பிராக்டிகல் கேள்விகள் எல்லாம் தனித்தனியாக நாங்க விளங்கி எடுக்கிறது தான் இந்த பேப்பர் கிளாஸ் நோக்கம் இதை கடந்து அந்தந்த டேர்முக்குரிய சிலபஸ் வந்து யூனிட் வைஸா பெரும்பாலும் அடுத்த கிளாஸ் வந்து 25 ஆக தியரி கிளாஸ் வந்து 7 ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி 24 26 ஆக அவனா சேர்க்கப்படும் திறமை செல்வன் ஒரு தரம் ஞாபகப்படுத்திக்கிறேன் என்னடா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க கட்டாயம் உங்களோட சவுண்ட வந்துட்டு என்ன சாரி என்ன மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கணும் மைக்க வந்து என்ன செய்யுங்க மியூட் பண்ணிட்டு ஜாயின் ஆகிங்கன்னா மற்ற உறுதியா இருக்குமா ரைட் ஓகே நாங்க கேள்விக்கு வரோம் அடுத்தது கிளாஸ் போயிட்டு இருக்கிற டைம்ல டெய்லி பிரச்சனை தெளிவாக விளங்காத சந்தர்ப்பம் அல்லது நான் பேசுறது விளங்கலன்னா டக்குனு இன்ஃபார்ம் பண்ணீங்க நீங்க பேசுனீங்கன்னு சரி அந்த டைம்ல சவுண்ட வந்துட்டு இது பண்ணிட்டு எடுத்துட்டு பேசுங்க ரைட் சரி கவனிங்க சொல்ல விஷயத்த கவனிங்க இப்ப நாங்க நேரடியாக நாங்க வர டியூப்ல இருக்கிற முதலாவது கேள்வி இதுல வந்துகிட்டு டியூப் வந்துகிட்டு பேப்பர் கிளாஸ்ல இருக்கிற முதலாவது யூனிட்க்குரிய கேள்வி பரிமாணம் சார்ந்த கேள்விகளும் கரைமை சார்ந்த கேள்விகளும் வெளியிருக்கு கிளாஸ் ஜாயின் பண்றாக்கள் மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கங்க சரியா ரைட் சரி கவனிங்க நம்பர் 1 முதலாவது கேள்வி பாருங்க சொல்லுங்க கவனிங்க பாருங்க ஆல்பா சமன் அவன் சொல்றான் ஆல்பா சமன் f க்கு v வர்க்கம் அதே போல sin பீட்டா t இல் v வந்துட்டு வேகமா அதே போல வந்துட்டு f வந்துட்டு விசை t வந்துட்டு நேரம் ஆகியவற்றை வகை குறிப்பின் ஆல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் என்ன இப்படி தந்துட்டு நம்மள்ட்ட கேட்காங்க ஆல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் என்னன்னு கேள்வி ஆல்பாவின் பீட்டாட பரிமாணம் என்னன்னு கேள்வி நம்மள்ட்ட ரைட் ஓகே சரி பாப்போம் எங்களுக்கு தெரியும்னா பரிமாணத்துல மிக முக்கியமான 2 நோக்கங்கள் உண்டு சமன்பாடு சரியா LHS RHS சமன்பாடு வந்துட்டு பரிமாண முறைப்படி சரியாக இருந்தால் அந்த சமன்பாடு வந்து உருவாக்கலாம் அதே போல சமன்பாட்டுல வர ஒவ்வொரு பௌதிக கணியங்களோட தொடர்புகள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சும்மா கதை சொல்லுங்க இந்த SMN UT plus half AT2 இது எங்களுக்கு பரிச்சயமான ஒரு சமன்பாடு இதுல என்ன கதைக்க போறோம்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த Tக்கு எப்படி ஸ்கொயர் வரும்னா இந்த சமன்பாட்டுல இந்த இடத்துல இருக்கிற Tக்கு முதலாம் அடுக்கு தான் வருது இந்த இடத்துல Tக்கு வந்துட்டு ஸ்கொயர் எப்படி வந்தார் எப்படி வாழறாங்க இந்த தொடர்புகளை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களோட பரிமாணம் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த 2 முக்கியமான பண்புகளோட அல்லது 2 பிரதான நோக்கங்களுக்காக எங்களுக்கு பரிமாணம் ஒரு சப்ஜெக்ட் அறிமுகம் அது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா நம்ம கிரேட் 6ல இருந்து முன்னால இருக்கிற கதையை விட கிரேட் 5 கதையெல்லாம் நீங்க தேவையில்ல நான் சொல்ல விஷயத்துக்கு வரும் கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரும் வரைக்கும் நாங்க படிக்கிற டைம்ல ஒவ்வொரு பௌதிக கணியங்களுக்குமான அலகுகள் நாங்க பரிச்சை எங்களுக்கு அப்பயே ஓ லெவல் கிரேட் 10ல எல்லாம் வந்துட்டு விசைங்கிறவரை உங்களுக்கு அறிமுகமானீங்க நீங்க விசைங்கிற ஒரு கதையை நீங்க எப்படி கழிச்சிருப்பீங்க F சமன் ma அதே நேரம் இவர் அலகு அந்த இடத்துல எழுதிப்பீங்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வேகம் என்ற ஒரு கணியம் அறிமுகமாகினது வேகம் சமன் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் செகண்ட் பிள்ளைகள் என்ன கிளாஸ் ஜாயின் பண்றார்கள் தயவு செய்து உங்களோட மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கங்க ஸ்டார்ட் வந்த உடனே
ஏன் நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வந்துட்டு கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற டைம்ல போர்ட் கிளியர் இல்ல அல்லது நான் பேசுறது விளங்கலைன்னா நீங்க என்ன செய்யலாம், மைக்க வந்துட்டு இது பண்ணிட்டு பேசலாம்ங்கிறதுக்கு வந்து அந்த ஆப்ஷனை உங்களுக்கு வச்சிருக்கு. அப்ப நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகின உடனே தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, நீங்க உங்களோட மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா இது பண்ணி எடுத்துட்டு நான் பேசினா சரி, அன்மியூட் பண்ணி போட்டு நீங்க பேசலாம். சரியா? ரைட், கவனிங்க, நான் சொல்ல விஷயத்தை வாங்க. இங்க ஏன் நான் சொல்ல வரேன், இப்போ ஒரு ஃப்ளோவில் கிளாஸ் போயிட்டு நீங்க இடையில பேசினாடா ரெக்கார்ட்லயும் வந்துட்டு அது வழி இதாகும். ஒரு காலம் ஃபுல்லா நீங்க விட்ட காட்சி கதைகள் அந்த கிளாஸ்ல அப்படியே இருந்துட்டீங்க பாத்துக்கீங்க. சரி, ரைட், கவனிங்க. அப்ப இந்த விசைகளோட அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ, வேகத்துல அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ். இப்படித்தான் நாங்க இந்த ஏ லெவல் பிசிக்ஸுக்குள்ள வாரத்துக்கு முன்னால காலங்காலமாக இந்த அலகுகளை தான் நான் படிச்சுட்டு வரேன். நீங்க வந்த உடனே என்ன செய்றீங்கன்னா இல்ல, அதாவது நீளம் நாங்க எப்படி படிச்சோம், மீட்டர்ல படிச்சோம். இல்ல, நீங்க இதுக்கு இன்னொரு அலகை பயன்படுத்துங்க, கேபிட்டல் எல். ஏன் அதே போல திணிவு நாங்க கிலோகிராம் கிராம் மில்லிகிராம்ல படிச்செடுத்த இல்ல, நீங்க அதை இருக்கட்டும், நீங்க இந்த கேபிட்டல் எண்ணையும் இந்த இடத்துல பயன்படுத்தணும். அதே போல நேரம் இருக்கட்டும், பகுதிய கணக்கில் எல்லாத்தையும் கதைக்கு வருதுன்னா நேரம் செகண்ட் மினிட்ஸ் ஹவர்ஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன் இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கேபிட்டல் கீயும் பயன்படுத்துது. இப்ப நல்லா கவனிங்க, இப்படி ஒரு அலகு இருக்க இதுக்கு இன்னொரு பேரு திணிவுக்கு கிலோகிராம் என்ற அலகு இருக்க என்னது கேபிட்டல், அதே போல செகண்ட் இருக்க என்னது கேபிட்டல் கீ. நல்லா கவனிங்க. இப்ப எங்கேயும் ஒரு இடத்துல என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இந்த அலகுகளை மட்டும் வச்சு முடிக்க இயலாத ஒரு இடம் இந்த பிசிக்ஸ்ல நாங்க சந்திக்க போறோம். நாங்க இவ்வளவு ஓலவல் வரும் வரைக்கும் இந்த அலகுகளை மட்டுமே நாங்க பயன்படுத்தி கேள்வியை செஞ்சுட்டு வந்தீங்க. எங்களுக்கு அதுல எல்லாம் சிக்கல் வரல. அப்ப எங்களுக்கு ஒரு இப்ப புதுசா ஒரு ஆள் அறிமுகம் ஆகுறாங்க, என்ன நோக்கம்னா அலகுகளை மட்டும் வச்சு முடிக்க இயலாத ஒரு இடம் எங்க வரப்போற பரிமாணத்தை பயன்படுத்தி நீங்க முடிக்க போறீங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வரப்போகுது, அலகுகள் மட்டும் உங்களுக்கு போதாது. இருக்கிற அலகுகள் மட்டும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், நல்லா விளங்கிடுங்க. பிசிக்ஸ வந்துட்டு பிள்ளைகள் என்ன செய்யலாம்னா பாடமாக்கி வந்துட்டு படிக்கிறாங்க. பாடமாக்கி இதுக்கு இப்படித்தான் வந்து இப்படி செய்யலாம் படிக்கிறாங்க. ஏன்னா உங்களோட எக்ஸாம் ஃபைனல் கேள்விகள் வரக்கு ஒரு பிரச்சனைக்குரிய இடமா தான் கேள்வி வரும். அங்க இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஆளா தான் நாங்க இருப்போம் எக்ஸாம் வருது. அப்ப ஏன் எதுக்குங்கிறது தெரிஞ்சாதான் அதை நாங்க என்ன செய்யறோம், கேள்விகள் ஆசை கொடுக்க தெளிவா இருக்கு. விஷயத்தை கவனிக்கும். அப்ப இந்த அலகுகளை வச்சு மட்டும் முடிக்க இயலாத ஒரு இடம். இப்ப நாம உதாரணம் செல்ல போனா நல்லா கவனிக்கும். சரி சரி, பாருங்க, சொல்ற விஷயத்தை கவனிக்கும். அப்ப இந்த திணிவுகளை மட்டும் வச்சு முடிக்க இயலாத ஒரு இடம் எங்க வர போறாங்க. இப்ப இதுக்கு உதாரணம் ஒன்று நாம என்ன செய்யலாம், இந்த கிரேட் லெவன்ல எல்லாம் நம்ம படிப்போம், அந்த இருபடி சமன்பாடுங்கிற ஒரு சப்ஜெக்ட். இருபடி சமன்பாடு தீர்த்தல்ல நாங்க ஒண்ணு அந்த பெருக்கு தொகை கூட்டுத்தொகை இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு வரக்கு கிரேட் லெவனுக்கு வந்த உடனே அறிமுகமா இருந்தா சூத்திர முறைன்ற ஒரு அறிமுகம், அல்லது சூத்திர முறையை கடந்து அந்த வர்க்க கூட்டி முறைகள் எல்லாம் இரண்டு முறைகளை அங்க அறிமுகப்படுத்துவாங்க. சூத்திர முறை, வர்க்க கூட்டி முறை. அப்ப அந்த பெருக்கு தொகை கூட்டுத்தொகை காட்சிப்படுத்தல் மூலம் நாங்க இருபடி சமன்பாடை தீர்த்துட்டு இருந்த நாங்க கிரேட் 10ல தீர்த்துட்டு இருந்த நாங்க ஏன் கிரேட் 11ல இந்த ரெண்டு முறை அறிமுகமாகுதுன்னா, இந்த இடத்துல இந்த முறையை மட்டும் வச்சு முடிக்க இயலாத கேள்விகள் வரப்போறாங்க. இது மட்டும் உங்களுக்கு போதாது அந்த கேள்வி முடிக்கிறது. அப்ப அடுத்த ஆப்ஷனாக என்ன வருதுன்னா இந்த முறைகள் அறிமுகமாகும். வேற யாருக்காவது சிக்கல் இருக்குதா, போர்ட் கிளியர் இல்லாம இருக்கிறது? ஏதாவது போர்ட் கிளியரா இருக்கிறதா? இல்லண்ணா கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. கிளியர் இல்லாம இருக்கிறதா? இப்ப சார் பிரைட்னஸ் கூட போர்ட் ஷைனிங். போர்ட் ஷைனிங் ஆகுதா? இப்பயும் அப்படித்தானே இருக்கு. இதா இப்பயும் அப்படித்தானே ஷைனிங் அடிக்கிறதா? சரி சார், திடீர்னு வருது. கொஞ்சம் பேசுங்க. இப்பயும் போர்டு அப்படித்தானா இருக்குது? இல்லண்ணா சரி. ரைட், ஓகே, சரி, ஓகே, ஓகே, கவனிங்க.
சரி, கொஞ்சம் இதா பாருங்க, நான் கதைக்கிற விஷயத்தை எடுத்துக்கணும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன இது பிரச்சனை. சரியா? ரைட். அப்ப என்னத்துக்காவணி இந்த வர்க்க பூட்டை முறை, என்னத்துக்காவணி இந்த சூத்திர முறை அறிமுகமா இருந்தா, அப்ப இந்த இருமடி சமன்பாடு இந்த முறையில மட்டும் காமிப்படுத்தல் அறிவை மட்டும் பயன்படுத்தி செய்ய இயலாங்கிறதாலதான் இது அறிமுகம். இங்கேயும் ஒரு பிரச்சனை, நல்லா கவனிங்க. காலங்காலமா இந்த அலகுகளை நாங்க பயன்படுத்திட்ட எங்களுக்கு என்னத்துக்காவணி இந்த பரிமாணம் அறிமுகமாகும். அப்ப இந்த அலகுகளை மட்டும் வச்சு செய்ய முடியாத ஒரு வேலையை அல்லது செய்ய முடியாம ஒரு இடம் வர போறார், அதுக்கு என்னத்தை ஹெல்ப் பண்ண போறாருன்னா இந்த பரிமாணம் ஹெல்ப் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. அதுக்கு ஒரு நான் உதாரணம் காட்டிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஒரு கேள்விக்கு வருவோம். சரி, தியரி படிப்பிக்கிற நோக்கமே இல்லை, கவனிங்க. அது தியரி கிளாஸ்ல நான் பாத்துக்கலாம். பட் ஏன் இருக்குங்கிற கேள்விகள்ல கவனம் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் சில விஷயத்தை கவனிங்க. இப்படி ஒரு சமன்பாடு f சமன் mv. சரியா? f சமன் mv. நல்லா கவனிங்க. இந்த x சமன் mv வந்து ஒரு சமன்பாடு சரியான சமன்பாட்டுக்கு அங்காலையும் சரி இந்தியாலையும் சரி அலகு சரியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற f சமன் mv வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப விசையில அலகு அதே தான், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப நாம இதுல எழுதலாம் அங்காலையும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, இஞ்சாலையும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. எனவே இரண்டு சைட்லயும் அலகுகள் சமன் இருக்கிறதுனால ரைட், ஓகே, இந்த சமன்பாடு சரின்னு எடுத்துக்கோமே. எங்கட ஓலவல் அறிவு வச்சு இந்த அலகுகள் மட்டும் கரைய போனோம். இப்ப பாருங்க, இன்னொரு சமன்பாடு எங்க பிசிக்ஸ்ல தேவைப்படும். v சமன் r ஒமேகா. சரியா? வேகம் vங்கிறது ஏக பரிமாண வேகம், rங்கிறது ஆரை, ஒமேகாங்கிறது கோண வேகம். இப்ப இந்த இடத்துல LHS வந்து இவரது அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ரைட் சைடுல இருக்கிற ஒரு அலகு மீட்டர் ரேட் செகண்ட் மைனஸ் 1. இப்ப நல்லா கவனிங்க. இஞ்சரிக்கிற அலகு அதாவது கோணம் இருக்கிற அலகு ரேட் செகண்ட் மைனஸ் 1. ரேட்ங்கிறது ஆரையும் நாங்க படிப்போம், செகண்ட் மைனஸ் 1. ரைட் கவனிங்க. அப்ப இஞ்சரிக்கிற அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இஞ்சரிக்கிற அலகு மீட்டர் ரேட் செகண்ட் மைனஸ் 1. பட் LHS ஆர்எஸ் இப்படி ஒரு சமன்பாடு உண்மையாவே இருக்குது. பிசிக்ஸ்க்குள்ள நாங்க இப்படி ஒரு சமன்பாடு பயன்படுத்தி நான் சொல்லிட்டேன், இது ஒரு உண்மையான சமன்பாடு. இப்ப உங்கள்ட்ட கேள்வி தரல, இது உண்மையா பிள்ளையாங்கலாம் தரல, பட் இது ஒரு உண்மையான சமன்பாடு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற LHS மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அங்க இருக்கிற ரைட் சைடு பாத்தீங்கன்னா மீட்டர் ரேட் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இந்த சமன்பாடு சரியானது எங்கட ஓலவல் அறிவு அழக வச்சு யோசிச்சீங்கன்னா இந்த இடத்துல. ஏன்னா இஞ்சரிக்கிற அலகு வேற, இஞ்சரிக்கிற அலகு வேற, பட் அலகு மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி வரும், மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அதனால சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ரெண்டு முறை அங்க அலகு மாற்றம் செய்ய வேண்டி வரும், சென்டிமீட்டர் மீட்டர் மைனஸ். பட் அதுக்கு சான்ஸ் இல்லை, இங்க ரேடுங்கிற ஒரு ஆரையை ஒழுக்க பாருங்க. அப்ப இது சரியா பிள்ளையானத அலக வச்சு மட்டும் நாங்க முடிவு பண்ணி இயலாது. அப்ப இந்த இடத்துல இதை கிளியர் பண்றதுக்காக யாரு வாராங்கன்னா இந்த பரிமாணம் சப்ஜெக்ட். கவனம், பரிமாணம்ங்கிறது ஏன் அறிமுகமாகும்? ஏன்னா அலகுகளை மட்டும் வச்சு நாங்க கஷ்டப்படுற ஒரு இடத்தை லேசாக்குறதுனால இந்த பரிமாணம் அறிமுகமாகுது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், பரிமாணத்தை வந்து கஷ்டமாகக்கூடாது, கொஞ்சம் கிளியரா அவதாரமா பார்த்தாச்சு. ஓகே, இப்ப இந்த பரிமாண தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சமன்பாடு சரியாக இருக்கணுமாக இருந்தால் அல்லது ஒரு சமன்பாடு சரியாக இருந்தால் LHS RHS சைட் சமனா இருக்கும். அங்காளிக்கிற பரிமாணமும் இஞ்சாலிக்கிற பரிமாணமும் சமனா இருக்கும். வலது பக்கம் இருக்கிற அந்த பௌதிக கணியங்களோட மொத்த பரிமாணமும் இடது பக்கம் இருக்கிற பரிமாணங்கள் வந்து கிடையாதுன்னா சமனா இருக்கும். சரி, அதையும் கடந்து ஒரு சமன்பாட்டில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒரே பரிமாணங்கள், அதாவது ஒவ்வொரு உறுப்புகள் பரிமாணங்கள் சமனாரிகள். ஏன் சொல்ல பாருன்னா, ஒரு சமன்பாட்டுல ரெண்டு உறுப்புகள் கூடுபடுதுன்னு வைங்க. நான் இப்போ உதாரணம் ஒரு கதை எடுக்க, இந்த p சக half rho v squared சக x rho g ஸ்மால் லைக் இவ்வளவு சமன்பாடு இருக்கு வைங்க. உங்களுக்கு இந்த அறிமுகமா இல்லையா அல்லது அறிமுகமாயிட்டா எங்களுக்கு பெர்னோலியின் கோட்பாடு தான் நிலையில் கோட்பாடு. இப்படி ஒரு சமன்பாடு இருந்தா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள், அதாவது இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, பாருங்க ஒவ்வொரு உறுப்புகள் இங்க கூட்டுப்படக இந்த உறுப்புட மொத்த பரிமாணமும் இந்த உறுப்புட மொத்த பரிமாணமும் இந்த உறுப்புட மொத்த பரிமாணம் என்ன இருக்குன்னா சமனா இருக்கு. இவர்கள் பரிமாணம் சமன், இவர்கள் பரிமாணம் சமன், இவர்கள் அல்ல கவனம் அறிவு. ஒவ்வொரு உறுப்புகள் கூட்டுப்படாது, ஆனா அந்த உறுப்புகள் பரிமாணங்கள் என்ன அடிப்பாங்கன்னா சமனா இருக்கு. இந்த நாலேஜ் இருக்கு, நல்லா கவனிங்க. ரெண்டு விஷயம் தான் சொல்லி ஒன்று
ஒரு சமன்பாடு சரியாக இருந்தால் LHS RHS சைடுல இருக்கிற பரிமாணங்கள் சமனா இருக்கணும். அதே நேரம் ஒரு சமன்பாட்டுல பல உறுப்புகள் கூட்டுப்படமாக இருந்தால் அந்த கூட்டுப்படுற உறுப்புகளோட தனித்தனி பரிமாணங்கள் ஒவ்வொரு அளவுக்கு சமனா இருக்கணும். இந்த பீட பரிமாணம் half rho v square பரிமாணம் சமனா இருக்கணும். இந்த half rho v square பரிமாணம் x rho g ங்கிற பரிமாணத்தை சமனா இருக்கணும். அது சமன் கேட பரிமாணமா இருக்கு. இந்த சமன் கேட பரிமாணம் சும்மா கதைக்கலாம். தேங்காய் கூட்டுப்படுவாங்க, மாங்காவோட தான் கூட்டுப்படுவாங்க. அந்த பரிமாணங்களுடைய அதே பரிமாணங்களுடைய கணியங்கள் தான் என்ன செய்யும், கூட்டலாம் கழிக்கலாம் என்ற செயற்பாடுல கவனமா இருக்கணும். ரைட், ஓகே. இப்ப அந்த நாலேஜ் எடுத்துட்டு நாங்க இங்க வரப்போம். சரியா? ரைட், நல்ல கவனிங்க. இதுல இந்த sin θ இது எங்கட ஆரம்ப கால மூலவழியே உங்க திரிகோண கணிதங்கள் எல்லாம் இருக்குது. sin 30 பாகை என்றால் இதுல பெருமானம் வந்துகிட்டு half. ஏன்னா sin 30 பெருமானம் ஏன் சொல்ல வரேன்னா இது ஒரு நம்பர். அப்ப இந்த சைன்ங்கிற ஒரு ஆளுக்கு என்ன வராதுன்னா பரிமாணம்ங்கிற ஒரு ஆள் வரமாட்டோம். பரிமாணம்ங்கிற ஒரு ஆள் வரமாட்டோம். கவனமா இருக்கு. ஹாஃப் மொத்த பெருமானம் அதுல ஒரு நம்பர்ஸ். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா ஆல்பா சமம் f into v squared sin beta theta. நல்லா கவனிங்க. இந்த sin beta tங்கிற இவரு ஒரு பரிமாணமற்ற ஒரு நம்பர். எனவே அதுக்கு 1 என்று எடுத்துக்கணும். சரி, நம்பர். எனவே அவரோட பரிமாணம் இல்லைன்னா 0 இல்ல, அது 1. அது 1. நல்லா கவனிங்க. அப்படின்னா இதுல இருந்து சொல்ல வரேன், இந்த சமன்பாட்டுல LHS சமன் RHS, அதாவது ஆல்பாவோட பரிமாணம் யாருக்கு சமனாரிக்க போறாங்கன்னா f into v squared பரிமாணத்துக்கு சமனாரிக்கும். சரி, அப்ப ஆல்பாவோட பரிமாணத்தை நாங்க இந்த இடத்துல பிடிக்க போறோம். ஆல்பாவோட பரிமாணத்தை சேர்க்கிறோம், இந்த இடத்துல பிடிக்க போறோம். இன்னொரு கதை தான். அப்ப ஆல்பாவோட பரிமாணம் f into v squared பரிமாணம். சரி, அவசரப்பட தேவை. இப்ப fங்கிறது ஃபோர்ஸ். நல்லா ரைட், கவனிங்க. அப்ப இதுக்கு என்ன வர போகுதுன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. எனவே இந்த பரிமாணம் என்னத்துல வர போகுதுன்னா mLT minus 2 வரும். mLT minus 2. எனவே இங்க பாருங்க, f க்கு பதிலா mLT minus 2 அதுக்கு v squared பரிமாணம். அவரால இடப்பெயர்ச்சிக்கு நேரம். எனவே இவரால b பரிமாணம் என்ன வரும்னா LT minus 1. பட் இந்த இடத்துல ஸ்கொயர் இல்ல. எனவே LT minus 1 முழுவதை வகுத்து வரும். LT minus 1 முழுவதை வகுத்து. ரைட், எழுதி இங்க பாருங்க, mLT minus 2 கீழ L square t minus 2 வரும். t minus 2 ஸ்கொயர் வரும். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், என்னடா ஆல்பாவோட பரிமாணம் என்னத்துல வர போகுதா, இந்த t minus 2 t minus 2 கேன்சல் பண்ணுங்க. இதுல இது ஒரு l கேன்சல் பண்ணா mL minus 1 ன்னு வரும். அப்ப ஆல்பாவோட பரிமாணம் வந்து என்னத்துல தரப்படுதுன்னா mL minus 1 ல வரும். ஆல்பாவோட பரிமாணம் mL minus 1 விளையலாம். சரி, t minus 2 t minus 2 கேன்சல். மேலுக்கு ஒரு l, கீழ ஒரு l ஸ்கொயர் இருக்கு. எனவே அதுல இருந்து ஒரு l வட்டினே பெறும். இப்போ உங்களுக்கு தேவை பீட்டா பரிமாணம். இங்க பாருங்க, இதுக்குள்ள பீட்டா தீட்டா sin பீட்டா தீட்டா பீட்டா t நேரம், t வந்துட்டு நேரம். நல்லா கவனிங்க. இதுக்குள்ள வாரது ஒரு கோணம். இதுக்குள்ள வாரது என்னது? கோணம். இப்ப அந்த கோணம் பாகையாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ரேடியன் ஆராயங்கள் அளந்திருக்கீங்களே, இவங்களுக்குலாம் பரிமாணம் இல்லை. அப்ப இந்த இடத்துல இந்த பீட்டா தீட்டா பெருக்கம் ஒரு பரிமாணமற்ற ஒரு மாறிலி. அது நம்பர் 1 இருக்கு. அது ஏற்கனவே நம்பர் 1 இருக்கு. சரியா? பீட்டா தீட்டா பரிமாணம் ஒரு பரிமாணமற்ற ஒரு மாறிலிங்கிறதால நம்பர் 1 இருக்கு. சரியா? நம்பர் 1 இருக்கு. அப்ப நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. இந்த பீட்டாவையும் டீயையும் பெருக்கினால் உனக்கு நம்பர் 1 வரணும்னா எனக்கு தெரியும் டீட பரிமாணம் கேபிட்டல் டி. அப்ப டீட்டாட பீட பரிமாணம் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருந்ததுன்னா t minus 1 தான் இருந்திருக்கு. t minus 1 இருந்தா தான் ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்படக்க அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப இங்க +1 இங்க -1. அப்ப கூட்டப்படக்க 0. எனவே t 0 அடுக்கு தான் 1 சொல்லுங்க.
டீட வந்துட்டு 0 எடுத்தா நம்ம என்ன சொல்லலாம் 1 சொல்லலாம் விளைவிக்கலாம் அவ்வளவுதான் இருக்காது. அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்னா பீட்டாட பரிமாணத்தை t-1 எடுக்கலாம். t-1 எடுக்கலாம். எனவே கேள்வி ஆல்பாவின் கீழ் பீட்டா எனவே ஆல்பாவின் கீழ் பீட்டா சமம் ஆல்பானது ml-1 இதுல t-1 மேலுக்கு போனா t+1 ல வருவார். எனவே ஆல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் சரி கவனிங்க ஆல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் ஆல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் வந்து என்ன வரும்டா ml-1 t ன்னு வரும் அல்லது mtl-1 ன்னு வரும் ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க ml-1 t- yes ஆன்சர் இரண்டாவது ஆன்சர் பொருந்தும் இரண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. டைப் பண்ண சொன்ன செஞ்சுட்டு வந்திருந்தா இது இலக்கு வாரிப்பாங்க சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தா சரி இதெல்லாம் கஷ்டப்பட முடியும் இல்லை ரிதா அந்த விட வந்துச்சாடா வந்துச்சு ரைட் ஓகே வெரி குட் அவ்வளவுதான் சரியா கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா போதுமானது. மில்கா நான் பேச ஒழுங்காடா ரைட் யூனுஸ் நான் பேச ஒழுங்கா அவனுக்கு விளங்குது ரைட் ஓகே சரி கொஞ்சம் கவனப்படுத்தீங்கன்னா சரி முதலாவது கேள்வி இப்ப இன்னொன்னு என்னன்னா செய்ய பிள்ளைகள் என்னன்னா உங்களோட ரெக்கார்ட் வீடியோ வந்துட்டு உங்களோட குரூப்ல அப்டேட் ஆகணும் நான் யூடியூப்ல வந்து அந்த லிங்க் ஷேர் பண்ணப்படும் நீங்க அப்டேட் ஆகணும். ஆனா இந்த சில கேள்வி இந்த கேள்வி எல்லாம் விளக்குறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் கவனப்படுத்தீங்கன்னா புது நான் கதைச்சி விஷயங்களும் எடுத்துக்கங்க தேவைன்னா திரும்ப நீங்க அந்த ரெக்கார்டோ இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா போர்டை வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு தரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நீங்க திரும்ப ஒரு தரம் பேப்பர்ல செய்ய ஏதாவது பிரச்சனை வந்தா போர்டை பாத்துக்கங்க இந்த கேள்விக்கெல்லாம் டைம் என்ன எடுத்து இது பண்ண தேவையில்லை ஒரு தரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அடிக்க போறேன். அப்ப இனி அடுத்த கேள்விக்கு நான் சொல்லி தீக்க தேவையில்லை என்ன செய்யலாம் அடிச்சு போட்டு இது பண்ற டைம் உள்ள நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா சரி கொஞ்சம் பழகிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் எடுத்தது ரைட் நான் அடிக்கிறேன். முதலாவது கேள்வி முடிச்சு அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டியூப்ல கொஞ்சம் நான் நம்பர்ஸ வந்துட்டு குழப்பி கேள்வியை கொண்டு போறேன் என்ன சிக்கல்னா இதுல 26 ஆட்களும் ஜாயின் பண்ண நான் லிங்க் அனுப்பினேன் அவங்களுக்கு 2 பேர் ஃப்ரீ ஆனதுல சரியா அப்ப அவங்களுக்கு வந்துட்டு பரிமாணங்கிற சப்ஜெக்ட் நான் ஃபுல்லா பிடிச்சிது. நான் என்ன செய்யறேன்னா இந்த பரிமாணம் கருவிகளை வச்சுட்டு 25 நீங்க கவனிங்க கருவிகளை நம்ம நீங்க முடிப்போம் பட் அதுல அந்த பரிமாணம் சம்பந்தமான கேள்விகள் அழகு சம்பந்தமான கேள்விகளை முதலாவது முடிச்சுட்டு எங்கட இந்த பழைய அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம் அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம். அப்ப நீங்க செய்யுங்க இப்ப டியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வியை கவனிங்க டியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வியை கவனிங்க பாப்போம் என்ன நடக்குது பாருங்க பின்வருவனவற்றை எது அமுக்கத்திற்கு சமவலுவான ரைட் ஓகே அமுக்கத்திற்கு சமவலுவான ஒரு கணியம் ரைட் போர்டை நல்லா கவனிங்க நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க சரி எனக்கு தெரியும்டா அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு விசைங்கிறது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 கீழே பரப்பளவு மீட்டர் வர்க்கம் எனவே கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 இதுதான் அமுக்கத்துல அலகு. அப்ப அமுக்கத்துல பரிமாணம் என்னன்னு கேட்டா ml-1 t-2 கவனிங்க நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க இந்த இடத்துல நான் எழுதி மிக முக்கியமான ஒரு கதை நான் கதைக்க போறேன் எங்களோட என்சிகளில் நாங்க மாற்று நல்லா கவனிங்க இந்த இடத்துல இந்த கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 அதாவது இப்படி ஒரு அலகு நான் எழுதியிருக்கிறது இது யாருன்னா இதை சொல்றது அடிப்படை அலகு ஓகே நீங்க ஏலெவல் பிசிக்ஸ்க்குள்ள வந்த உடனே முதலாவது அடிப்படை கணியங்கள் ஒரு 7 கணியங்கள் படிச்சு அங்க இருக்கிற இன்னமும் அந்த மிகை நிரப்பாளர்கள் இன்னும் 2 பேரை கைச்சிருக்கீங்க சரி ஓகே நம்ம அந்த தியரிக்கு நான் கதைக்க வரல சொல்ற விஷயத்தை கவனிங்க எங்களோட மெக்கானிக்ஸை பொறுத்தவரையில அடிப்படை கணியங்களாக மிக முக்கியமான 3 கணியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒன்று நிறம் இது ஒரு அடிப்படை கணியம் அதே போல தீர்வு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நான் சொல்ல இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் செய்யறதுக்கு எங்களுக்கு மிக
முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய 3 பௌதிக கணியம். இவங்க சார்ந்துதான் நாங்க பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ்ல படிக்கிற அவ்வளவு பௌதிக கணியங்களையும் இவங்க சார்ந்து எழுதுற மாதிரி அவ்வளவு உண்டு அவ்வளவும் இல்ல. 99% 98% கணியங்கள் வந்துட்டு இவங்க சார்ந்து எழுதுற மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப நீளம் அதே போல திணிவு சரியா, அதே போல வந்துகிட்டு நீளம் நல்லா கவனிக்கும். இதுல எஸ்ஐ அலகாக நீளம் மீட்டரையும், இதுல எஸ்ஐ அலகாக கிலோகிராம், இதுல எஸ்ஐ அலகாக செகண்ட் நாங்க யூஸ் பண்றோம். இப்ப நான் சொல்ல வர இந்த விஷயம்னா, நீங்க எதிர்ந்தாலும் ஒரு பௌதிக கணியத்தை இந்த அடிப்படை அலகுகள் சார்பாக நீங்க எழுதுறீங்களாக இருந்தால் இதை நாங்க சொல்றது அடிப்படை அலகு. இதுக்கு இன்னும் அழகு இருக்குது. சில பௌதிக கணியங்களுக்கு விசேட பெயர்களை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு விசை கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, பட் அவருக்கு பதிலாக நியூட்டன்ங்கிற ஒரு அலகை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அமுக்கம்ங்கிற அலகுக்கு பதிலாக நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க பாஸ்கல் ஒரு விசைட அலகு. விஞ்ஞானிகளோட பேரை என்ன செஞ்சு வச்சிருக்க பயன்படுத்துற மாதிரி, அவங்கள சிறப்பிக்கிற மாதிரி, அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி இந்த சில பௌதிக கணியங்களுக்கு அவங்களோட பேருகளை கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப அதுல ஒரு ஆள் தான் இந்த பாஸ்கல். அப்ப பாஸ்கல் பயன்பாடுல இருக்கான்னு கேட்டா எஸ், பாஸ்கல் ஒரு அலகு. பட் அடிப்படை அலகான்னு கேட்டா இல்லை. அப்ப அடிப்படை அலகுகள் வந்து என்ன, அடிப்படை கணியங்கள் சார்ந்து எழுதப்படணும். அடிப்படை கணியங்கள் சார்ந்து எழுதப்பட்டால்தான் நீங்க அதுக்கு பரிமாணம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க கதைக்கலாம். ஏன்னா பரிமாணம் இவங்க பில்ட் ஆகுறது அடிப்படை கணியங்களுக்கு தான் நம்ம பரிமாணம் கொடுத்துருச்சிருக்கு. அப்ப ஒரு பௌதிக கணியத்துல பரிமாணத்தை நீ எழுதுற மாதிரிதான் கட்டாயம் வந்துட்டு அங்க என்ன செய்யணும், அங்க அடிப்படை அலகு எழுத தெரியும். அப்ப விளையில கவனமா இருக்கணும். எஸ்ஐ அலகுகள் எல்லாம் அடிப்படை அலகான்னு கேட்டா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அமுகத்துல எஸ்ஐ அலகு பாஸ்கல், அமுகத்துல எஸ்ஐ அலகு என்னது பாஸ்கல். பட் அடிப்படை அலகாக கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. இப்ப நம்மளுடைய இந்த கேள்வியா அங்க இருக்கிற ஒவ்வொரு பௌதிக கணியங்களையும் சரி ஓகே நம்ம பார்ப்போம் யாருங்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பௌதிக கணியங்களும் கேட்காங்க பின்வருவனவற்றில் எது அமுக்கத்திற்கு சமவலுவானது. ரைட், ஓகே. 26 நாங்க இன்னும் அந்த இடத்துல வரல. பட் 25 இந்த கேள்வியை வாசிச்ச உடனே நீங்க விட கொடுத்துறீங்க. ஏனென்றா எங்களுக்கு தெரியும் பெர்னூலியின் கோட்பாடு, அதாவது P சக half rho v squared சக h rho g சமம் k. நான் மட்டும் சொல்லிட்டேன், நல்லா கவனிங்க. ஒரு சமன்பாட்டுல ஒவ்வொரு பௌதிக கணியங்களும் உறுப்புகளும் கூட்டுப்படனமாக இருந்தால் இவர்கள பரிமாணம் இவர்கள பரிமாணத்துக்கு சமனா இருக்கணும். அதே போல இவர்கள பரிமாணத்துக்கு இவர சமனா இருக்கு. அப்ப பாருங்க, அமுக்கத்தோட half rho v squaredங்கிறதை கூட்டுப்படுறதாக இருந்தால் இவரும் இவர அமுக்கத்தில் அழகா இருக்கு, அமுக்கத்தில் ஒப்பான கணியமாக இருக்கு. அதுல கவனமா இருக்க. இதுக்கு விட வந்து முதலாவது half rho v squared வரும். பட் இங்க இருக்கிற இந்த half rho v squaredங்கிறது யாரு, mgh யாரு, half mv squaredங்கிறது யாரு, mgங்கிறது யாரு, half rho v விட்டுட்டா அவங்க எல்லாம் யாரு யாருன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ஒரு பாத்தீங்க இந்த விஷயத்த கவனிச்சு அடிப்படையாக என்ன, அது எப்படி எழுதப்படுகிறது விளங்கிப்போம். சரி, நான் சில விஷயத்தை கவனி. இப்ப தந்திரிக்க ஆன்சர்ஸ பார்ப்போம். சரி, இதுல நம்பர் 1 முதலாவது ஆன்சர் உங்களோட தந்திரிக்கான half rho v squared. சரியா, half rho v squared இது யாருன்னா இதுக்கு அமுக்கத்துக்கு ஒப்பானது. பட் இவருக்கு ஒரு பேர் இருக்கு, நான் சொல்ல விஷயத்தை கவனிக்கணும். இந்த half rho v squaredங்கிறது யாருன்னா அலகு கனவளவில் உள்ள இயக்க சக்தி. இயக்க சக்தி, இயக்க சக்தி. சரியா, கவனிக்கணும். இந்த half rho v squaredங்கிறது யாரு, அலகு கனவளவில் உள்ள இயக்க சக்தி. ரைட், இந்த அலகு கனவளவுங்கிற வேர்டு, அலகுங்கிற வேர்டு எங்க வரப்போகுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, v சமம் s over t. இந்த கிரேட் 10ல நான் நினைக்கிறேன் பிசிக்ஸ்ங்கிற பகுதிக்குள்ள இப்படி ஒரு சமன்பாடு தந்துட்டு இப்படி ஒரு கேள்வி வரும். அதாவது ஓரலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி, இதற்கு பதிலாக பயன்படுத்தும் தனிச்சொல் யாரும்? நல்லா கவனி, ஓரலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி, அலகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி தான் அங்க வேகம்னு வரும்.
அப்ப அந்த அழகுங்கிற வேர்ட் எப்போதும் எங்க வர பார்ப்பான்னா பகுதியில் தான் வரப்போம். அழகு நேரத்தில் அடைந்த இடப்பெயர்ச்சி, அழகு கனவளவில் உள்ள இயக்க சக்தி. அப்ப அழகு கனவளவில் உள்ள இயக்க சக்தின்னா பாருங்க, அழகு கனவளவில், இப்ப இதுக்கு ஒரு கதை கதைக்காம அழகு கனவளவில் உள்ள இயக்க சக்தி. அப்ப அழகு கனவளவில் உள்ள இயக்க சக்திங்கிறது இதுதான் வால்யூம், எடுத்துக்கோ கனவளவு. இதுல இருக்கிற இயக்க சக்தி half mv வருது. என்ன half mv வருது. ரைட், இதுல பாருங்க, இந்த இடத்துல 1/2 m over v எழுதலாம். இந்த v வால்யூமா கவனமா இருங்க. சரி, வால்யூம் into v ஸ்கொயர், இது வேகம். இப்ப சொல்லுங்க, திணிவின்கள் கனவளவு, இதை சொல்லுது அடர்த்தி. அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவு. அப்ப இதுல இருந்து half rho v ஸ்கொயர் எழுதலாம். சரியா? அப்ப இதைத்தான் அலகு கனவளவு வைக்கிற இயக்க சக்தின்னு சொன்னாங்க. அலகு கனவளவு வைக்கிற இயக்க சக்தி half v ஸ்கொயர். அப்ப இதுக்கு பதிலாக half rho v ஸ்கொயர். அப்ப எங்களுக்கு தெரியுது. அப்ப அமுக்கத்துக்கு ஒப்பான கணியம் அலகு கனவளவு வைக்கிற இயக்க சக்தி. அதே போல அலகு கனவளவை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அலகு கனவளவு வைக்கிற அழுத்த சக்தி எழுதி பாருங்க. mgh over v, அலகு கனவளவு அழுத்த சக்தி. இப்ப பாருங்க, ஒப்பான கணியம்ல சும்மா கழிச்சிட்டு போனவே இல்லை. பட் இதுல அடிப்படை அலகை செக் பண்ணி பார்த்தா, half rho v ஸ்கொயர் அலகை செக் பண்ணி பார்த்தா half-க்கு வந்துட்டு அலகு இருக்கு. ஆனா அடர்த்திக்கு அலகு இருக்கு. அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 மீட்டர் மைனஸ் 3 தர v ஸ்கொயர் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஸ்கொயர் வரும். அப்ப இதற்கு கொண்டு வந்து அப்ளை பண்ணினா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. இப்ப பாருங்க, மீட்டர் மைனஸ் 3 மீட்டர் ஸ்கொயர் வெட்டப்பட்டு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 வருது. அப்ப இது வந்துகிட்டு அமுக்கத்துக்கு ஒப்பான அழகாக half rho v ஸ்கொயர் அதாவது முதலாவது ஆன்சர் பொருத்தம். மிச்சம் இருக்கிறதுகளை செக் பண்ணி பாருங்க. mgh வந்துகிட்டு யாருன்னா அழுத்த சக்திக்கான சமன்பாடு. அழுத்த சக்தி ஒப்பானது அல்ல, அலகு கனவளவுக்கு அழுத்த சக்தி ஒப்பானது. ரைட். அதே போல half rho v ஸ்கொயர் இயக்க சக்தி, அது ஒப்பானது அல்ல, அது அலகு கனவளவுக்கு இயக்க சக்தி தான் ஒப்பானது. mg அது நிறைய குறிக்கிற ஃபோர்ஸ், விசையை குறிக்கும். half rho vங்கிறது அங்க ஸ்கொயர் விட்டு தந்திருக்காங்க. ரைட், அதுவும் பொருத்தம் இல்லை. எனவே மூன்றாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சர் பொருத்தமானது. மூன்றாவது கேள்விக்கு என்னது? முதலாவது ஆன்சர் பொருத்தமானது. கதைச்ச விஷயங்களை எடுத்துக்கங்க. ரைட், ஓகே. இப்போ வரும் நாலாவது கேள்வி. கியூப்ல இருக்கிற நாலாவது கேள்விக்கு வாங்க. கியூப்ல இருக்கிற நாலாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க. அதான் நான் பேசுறேன். சுமையா, நான் பேசுறேன். ஓகே, சரி வாங்க. இப்ப டியூப்ல இருக்கிற நாலாவது கேள்வி வாங்க. டியூப்ல இருக்கிற நாலாவது கேள்வி. சரிப்பா, ஒரு சமன்பாடு வந்து தந்திருக்காங்க. a plus b into x plus cy இது சமன் d. அவன் எப்படினாலும் தோல்காடு, நாம பார்ப்போம். ரைட், கவனிங்க. இதான் எங்க சமன்பாடு. a plus b into x plus cy சமன் d ன்னு தந்திருக்காங்க. சரி பாருங்க, ஆக காணப்படும் வேறுபட்ட பரிமாண உடைய தொகுதி. அப்ப இப்படி இருந்தா வேறுபட்ட பரிமாணமுடைய தொகுதி முதலாவது என்ன? இதெல்லாம் இருக்கட்டும், அவங்க இதுக்குள்ள தந்திரிக்கிற கதையெல்லாம் பார்த்து முன்னால நான் இதுல என்னென்ன பரிமாணங்கள் யாருக்கு சமனா இருக்கும், சமனான பரிமாணமுடைய தொகுதியை முதலாவது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க பாருங்க, முதலாவது அடிப்படை விஷயம் வரும். இங்க பாருங்க, இந்த சமன்பாடு அதாவது விடுங்க பாருங்க, இந்த பிராக்கெட்ல a b யோட கூட்டுப்படை. நான் சொல்லிட்டேன், சமன்பாட்டுல எங்கேயாவது ஒரு கணியம் இன்னொரு கணியத்துல கூட்டுப்படணுமாக இருந்தால் கட்டாயம் அங்க இருக்கிற பௌதிக அந்த கூட்டுப்படுற ரெண்டு பௌதிக கணியங்கள்ல பரிமாணம் சமனா இருக்கு.
அந்த பரிமாணங்கள் சமனாக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம், ஒரு சமன்பாடு சரியாக இருந்தா அது கூட்டுப்படும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் சொல்ல செஞ்சுவாங்க, இந்த ஏட பரிமாணம் பீட பரிமாணத்துக்கு சமம். அதே போல பாருங்க, அடைப்படைக்கு விட்டா இந்த சமன்பாடு எப்படி வரும் நம்மளுக்கு, அதையும் எடுத்துக்கோம். அந்த ரெண்டு கணிதம் இருந்ததா அந்த கதையை காட்சி. அடைப்படைக்கு விட்டா ax சக abx சக cy சமன் d. நான் ஒரு கதை சொல்ல நடக்கும். சமன்பாடு சரியான சமன்பாடு கதைச்சாச்சு. LHS சமனாளிக்கணும். அதே நேரம் இந்த உறுப்பு இந்த உறுப்போட கூட்டு போறார், இவரோட இவரை கூட்டு போறார், இதெல்லாம் கூட்டு போட அவருக்கு சமனாக இருந்தா நல்லா கவனி, இந்த ax பரிமாணம் bx பரிமாணத்துக்கு சமனாளிக்கணும், bx பரிமாணம் இந்த cy பரிமாணத்துக்கு சமனாளிக்கணும், அதே போல இந்த d பரிமாணத்துக்கு சமனாளிக்கணும். ரைட். இப்ப அதுல பாருங்க, AB தந்திருக்காங்க, CYD தந்திருக்காங்க, AXCY தந்திருக்காங்க, BXD தந்திருக்காங்க, AC தந்திருக்காங்க. சில விஷயத்தை நல்லா கவனி. இப்ப நம்பர் 1 முதலாவது ஆன்சர் பாரு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் தான், கொஞ்சம் இனி மேக்ஸிமம் கையெல்லாம் பார்த்தாச்சு. ரைட், கவனி. A, B இது கேட்ட கேள்வி என்ன, வேறுபட்ட பரிமாணமுடைய தொகுதிகள். பட் ஏயும் பியும் ஒரே பரிமாணம், இது பரிமாணம் சமனான தொகுதி. அப்ப இந்த முதலாவது கேள்வி ஆன்சர் இந்த கேள்விக்கு விடை பொருத்தமானவை அல்ல. பட் ஏயும் பியும் என்ன சமனான பரிமாணம் உடையது. கேட்ட கேள்வி பிள்ளையாரு, அதுல கவனம். ரைட், ஓகே. இரண்டாவது வரும் பாருங்க, CY, D இது ஒரே பரிமாணம். CY D ஒரே பரிமாணம். அப்போ இவங்க ஒரே பரிமாணம் உடையது. பட் கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் இவர். மூன்றாவது வரும் சரியா, AX, CY. AX, என்ன வருவாரு, CY. இங்க பாருங்க, AX CY அது ஒரே பரிமாணம் தான். AX CY என்னது ஒரே பரிமாணம், எனவே அதுவும் பொருத்தமானது. பட் இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லை. ரைட். நாலாவது கேள்வி பார்த்தா நான் விளங்கிடு, ஒவ்வொரு ஆன்சரா விளங்கிடுவோம் என்னங்கிறது. அதே போல BX D, BX, D இங்க பாருங்க, BX அதே போல D இவங்களும் ஒரே பரிமாணம் உடையது. அப்ப ஒரே பரிமாணம் உடையதுன்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் இல்ல. ரைட், ஓகே. அஞ்சாவது A, C. A, C ரைட், பொருத்தம் இல்ல, கவனம் வைக்கணும். ஏயும் சியும் ஒரே பரிமாணம் இல்லை. ஏயும் சியும் என்னது ஒரே பரிமாணம் இல்லை, கவனம் பாருங்க அந்த விஷயத்துல கவனிங்க. ரைட், அஞ்சாவது ஆன்சர் ஒரே பரிமாணம் மற்றது. இதுல வந்துகிட்டு இந்த ஆன்சர் கிடையாது. ரைட், ஓகே. ஒரே பரிமாணம் இல்லைன்னா எப்படி ஏட பரிமாணம் என்ன வரும், சீட பரிமாணம் என்ன? சும்மா நம்ம கதைக்கு போலாம். இது பாருங்க, ஏட பரிமாணத்தை நீங்க எடுக்க போனீங்கன்னாடா ஏட பரிமாணத்தை நம்ம இப்படி கதைக்கலாம், DOX பரிமாணத்துக்கு சமனாரி. அதே போல சீட பரிமாணத்தை கதைக்க போனா DOY பரிமாணத்துக்கு சமனாரி. இங்க y-ம் x-ம் ஒரே பரிமாணம் இல்லை. என்னது ஒரே பரிமாணம் இல்லை. அதுல கவனம் பண்ணலாம். சரியா? ரைட். அப்ப அது பொறுத்தவரை இல்லை. அஞ்சாவது ஆன்சர் தான் பரிமாணம் முறைப்படி பிழையானது. அந்த பரிமாணம் அந்த தொகுதிக்கு வந்துட்டு பரிமாணம் சமணி இல்லை. எனவே அஞ்சாவது ஆன்சர் பொருத்தமானது. அஞ்சாவது ஆன்சர் கேள்விக்கு பொருத்தமானதா? அஞ்சாவது ஆன்சர் கேள்விக்கு பொருத்தமானது. ஓகே, அந்த விஷயத்த சரி. வாங்க, கியூட்ல இருக்கிற ஆறாவது கேள்வி. ஏதாவது வைங்களா? சரி, கவனிங்க. இப்போ வரும் ஆறாவது கேள்வி. சரி, அந்த கேள்வியெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. இனி இதுல எல்லாம் இன்னும் கேள்வி இருக்கு, நான் தாரேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் சம்பந்தமான எல்லா கேள்வி இருக்கு. இப்ப இதான் விஷயம். என்ன நோக்கம் என்னன்னா, ஃபைனல் எக்ஸாம் நீ போயிருந்தீங்கன்னா அந்த வரப்போற அந்த 50 கேள்விகள்ல மேக்சிமம் நாங்க எங்கேயாவது சந்திச்ச கேள்விகளை தான் இருக்கணும். அதுதான் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன செய்யலாம், நீங்க அந்த ஆன்சர்களை கொடுக்கலாம். ரைட், அதுக்கு நாங்க எவ்வளவு தயாராக எவ்வளவு கேள்வி செய்யணுமோ அந்த அளவு கேள்விகளை பாத்துக்கணும். ரைட், அடுத்த விஷயத்தை வரும் பாருங்க. பின்வருவனவற்றுள் வேறுபட்ட அலகை கொண்ட பௌதிக கணியமாக இருக்கக்கூடியது. சரியா? ரைட், பாருங்க. பின்வருவனவற்றுள் வேறுபட்ட அலகை கொண்ட பௌதிக கணியமாக இருக்கக்கூடியது. நம்பர் 1 சும்மா இனி கதைச்சது அமுக்கம். சரியா? இதுல பாருங்கம்மா, நான் சில விஷயத்தை கவனிக்கணும்.
அமுக்கம் அழகு வந்துட்டு நான் உங்கள்ட்ட கழிச்சிட்டேன் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 அதானே கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு விசையின் கீழ் பரப்பளவு எனவே அந்த அழகு வரும் இதுல நம்பர் 2 பாருங்க இனி கேள்வியை வாய்ச்சோம் அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி நான் இப்பதான் தெரிஞ்சது அலகு கனவளவிற்கான இயக்க சக்திங்கிறது ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் half rho v square yes இதுவும் அமுக்கத்துக்குரிய அலகு அதே போல நம்பர் 3 இருக்கட்டும் நம்பர் 4 வாங்க அது பாருங்க அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி rho g h அல்லது h rho g அலகு எழுதி பாருங்க இதுவும் அதே தான் இதுவும் என்னது அதே போல இயற்கையியல் அமுக்கம் அங்க இயற்கையியல் அமுக்கம் நிலையியல் அமுக்கம் அமுக்கம்ங்கிறது ஒரு கவனம் மறந்துச்சு நம்ம அமுக்கம் இயற்கையியல் அமுக்கம் இதுவும் அதே தான் இப்ப இதுல பாருங்க மொத்த பொறிமுறை சக்தி எங்களுக்கு தெரியும் சக்திங்கிறது ஜூல் சக்திங்கிறது ஜூல் mgh அழுத்த சக்தி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டு மீட்டர் அப்ப கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 வரும் இதுதான் சக்திக்கான அளவு அப்ப இதுல உங்களுக்கு கேட்காம என்னன்னா பின்வருவனவற்றுள் வேறுபட்ட அலகை கொண்ட பௌதிக கணியமாக இருக்கக்கூடியது மூன்றாவது அம்ச பொருத்தமானது பொறிமுறை சக்தி சக்திக்கான அலகு அமுக்கத்திற்கான அலகு சமனல்ல ஆனால் அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி இந்த கதையெல்லாம் அமுக்கத்துக்குரியது அது ஏதுங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு நல்லா கவனிச்சு அப்ப இந்த ஆறாவது கேள்விக்கு மூன்றாவது அம்சம் பொருத்தம் ஆறாவது கேள்விக்கு மூன்றாவது அம்ச பொருத்தமானது ஓகே சரி வாங்க எட்டாவது கேள்வி டியூப்ல இருக்கிற எட்டாவது கேள்விக்கு வாங்க டியூப்ல இருக்கிற எட்டாவது கேள்வி ரைட் போர்டு நல்லா காணுங்க டியூப்ல இருக்கிற எட்டாவது கேள்வி சரி அதே ஏங்கிறத புரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தா சரி ரைட் இங்க பாருங்க எட்டாவது கேள்வி பாருங்க x சமன் a sin theta plus at by b right okay b அவன் எதனால அவன் கை இனி எங்களுக்கு பரிமாணம் இன்னொரு கதையா பேசுறாங்க சரி பாருங்க என்பது எளிமை இசை இயக்கத்தில் உள்ள துணிக்கை ஒன்றுக்கான இடப்பெயர்ச்சி x நேரம் t என்பன தொடர்படும் சமன்பாடு ஆகும் சரியா x நேரம் தொடர்படும் சமன்பாடு ஆகும் இங்கு ஏக்கமாபிக்கு பொருத்தமாக அமையக்கூடிய பரிமாணங்கள் முறை ஏக்கும் பிக்கும் பொருத்தமாக அமையக்கூடிய பரிமாணங்கள் என்று கேட்கிறோம் ஏக்கும் பிக்கும் பொருத்தமாக அமையக்கூடிய பரிமாணங்கள் எக்ஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி அது முடிஞ்சு எக்ஸ்ங்கிறது என்னது இடப்பெயர்ச்சி அவன் சொல்லிட்டான் இடப்பெயர்ச்சி நேரம் ரைட் ஓகே ஏக்கும் பிக்கும் பொதுவான இது கணியங்கள் என்னன்னு கேட்கிறோம் நீங்க முடிக்கலாம் இது ஒரு கோணம் எனவே சைன் இது அப்படியே வருது பரிமாணம் இல்ல நம்பர் 1 அப்ப இதுல இருந்து பிடிக்கலாம் x பரிமாணம் தான் a பரிமாணம் எனவே a பரிமாணம் l க்கு சமம் ரைட் ஓகே இப்போ b இப்போ பாருங்க இவர் கூட்டுப்பதர் ஒரு பரிமாணம் மற்றொரு கணியம் ரேட் அதோட at by b கூட்டுப்படுதுன்னா இதுவும் ஒரு பரிமாணம் மற்றொரு கணியமா இருக்கு அப்ப பாருங்க இந்த a into b ஒரு பரிமாணமற்ற ஒரு கணியமா இருக்கு அப்ப இதுல பீட பரிமாணம் நீங்க கேட்டீங்கன்னா பீட பரிமாணம் சமன் ஏ சீட பரிமாணத்துக்கு சமன் அப்பதான் ஏ சீட பரிமாணம் சமன் வெட்டுப்படும் ஒன்றுடுவோம் இப்ப பரிமாணமற்ற கணியம் பரிமாணமற்ற கணியத்துல கூட்டுப்படுவோம் அப்ப நல்லா கவனி அப்ப பீட பரிமாணம் தேவை ஏட பரிமாணத்தை நீங்க கண்டுட்டீங்க கைண்ட் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி வரும் நேரம் தானே ஸ்மால் டி அப்ப பீட பரிமாணம் இந்த இடத்துல வரும் இப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னா கவனிங்க ஏகமா பிக்கு பொருத்தமானது எனவே இங்கு ஏகமா பிக்கு பொருத்தமாக அமையக்கூடிய பரிமாணங்கள் முறை ஏக்கும் பிக்கும் பொருத்தமாக அமையக்கூடிய ஏட எல் வரணும் அவர்ல வந்துகிட்டு எல் டீண்டு வரணும் எனவே நாலாவது ஆன்சர் பொருத்தம் நாலாவது ஆன்சர் பொருத்தமானது நாலாவது ஆன்சர் இதாவது சரியா இதான் அந்த கேள்வி சரியாடா அதான் விளையிட்டா நான் சின்ன விஷயம் விளையிட்டா ரைட் ஓகே அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் கவனிங்க
சரி. பரிமாணம் சார்ந்த கேள்விகள் வந்துட்டு இவ்வளவுதான் இந்த டியூட்ல இருக்கிறது. இந்த டியூட்ல இருக்கிற பரிமாணங்கள் சார்ந்த கேள்விகள் இவ்வளவுதான். அதை தவிர்த்து எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிற இந்த 2வது கேள்வி, அதே போல இதுல இருக்கிற 5வது கேள்வி, இதே போல இருக்கிற 7வது கேள்வி, இதே போல இருக்கிற 9வது கேள்வி, அதையும் நான் அதுக்குள்ளே கொண்டு வருவோம். சரி, அதே போல 10வது கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் கருவிகளுக்குரிய கேள்வி. இந்த கருவிகளுக்குரிய கேள்வி கிரேட் 25 பேஜ் நாங்க அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. 25 நாங்க கருவிகள் சப்ஜெக்ட்லாம் ஃபுல்லா பார்த்து நாங்க அங்கேயும் நாங்க பார்த்துருந்தோம். முட்டோல் தராசெல்லாம் நாங்க பார்த்துருந்தோம். சரியா? அப்ப இதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற கேள்வி எல்லாம் அந்த கருவிகளுக்குரிய கேள்வி. இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கவனிக்கும். இப்ப இதுல ஜூம் கிளாஸ் வந்துட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது நான் ஆரம்பத்துல கழிச்ச மாதிரி தான். இதுல பேப்பர் கிளாஸ் தனியா போவாங்க. அதே போல உங்களோட தியரி டிஸ்கஷன் வந்துட்டு தியரி கியூப் ஃபில் இன் தி பிளாங்க், அதாவது நேரங்களை நாங்க கட்டுப்படுத்துற மாதிரி தியரிக்குரிய உங்களோட மொடியூல் அல்லது அந்த கியூப் வந்துட்டு உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணப்படும். நான் நினைக்கிறேன் முதலாவது 26 ஆட்களுக்குரிய ஃபர்ஸ்ட் சாப்டர் மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதி நான் ஸ்டார்ட் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டருக்குரிய சாப்டர் 1க்குரிய ஃபுல் டியூப் நம்மள்ட்ட கேள்விகளோட சேர்த்து எக்ஸாம் பாயிண்ட்ஸ்க்குரிய தியரி அவங்களுக்குரிய கேள்விகள் எல்லாமே போட்டு ஒரு புக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணப்படுறீங்க. அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அடுத்தது 25 கவனிங்க. 25 நாங்க என்ன செய்ய போறோம்னா சமண்ட வந்துட்டு நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. பெரும்பாலும் விஷயம் இந்த வீக் வந்து ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே டுமாரோ இல்ல சாட்டர்டே வந்துட்டு இன்ஷாஅல்லாஹ் நாம என்ன செய்றோம், முதலாவது இந்த தியரி கிளாஸஸ் நாம ஸ்டார்ட் பண்றோம். 25 ஆகும். 26 ஆகும். நாளைக்கு உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்க தியரி கிளாஸ் மெக்கானிக்ஸ்ல முக்கியமான யூனிட். அந்த கிளாஸை மிஸ் பண்ண வேண்டாது. அடுத்த இன்னொரு விஷயம், ரெக்கார்ட் வந்துட்டு அவைலபிள்ங்கிறதால நீங்க என்ன செய்ய வேண்டாம், ரெக்கார்டை பார்த்து நாங்க படிக்கலாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏனென்றா உங்களுடைய தவிர்க்க முடியாத சில காரணங்கள் வந்தா மட்டும் நீங்க ரெக்கார்டை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லைவ் கிளாஸ் அந்த டைமுக்கு என்ன செய்ய பாருங்க, ஜாயின் ஆக பாருங்க. ஏனென்றா 1.5 hour அல்லது 1 hour கிளாஸ் நீங்க ரெக்கார்ட் பார்த்து நோட்ஸ் அலெக்ட் பண்ணி நீங்க படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு 2 hours மேல தேவைப்படும். எங்களை நேரம் அடியாது, அதான் இந்த ரெக்கார்ட் பார்த்து படிக்கிறதுல வர சிக்கல். ரெக்கார்ட் கிளாஸ்களை ஏன் நாங்க விரும்புறதில்ல, ஏன் நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா இதான் பிரச்சனை. ரெக்கார்ட் கிளாஸ் 1 hour இருக்கு, பட் நம்மளோட டைம் எவ்வளவு தின்னுவாங்க, ஒரு 2 hours 3 hours தின்னுறது. அப்ப லைவ் கிளாஸுக்கும் ரெக்கார்ட் கிளாஸுக்கும் டிஃபரெண்ட் விளையாங்க. ரெக்கார்ட் லைவ் கிளாஸ்ல நாங்க ரெக்கார்டை தந்தாலும் நீங்க அதை மேக்சிமம் யூஸ் பண்ணாத அளவு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்றதுனால அந்த ரெக்கார்ட் அவைலபிள். தவிர்க்க முடியாத சில காரணங்களால அந்த கிளாஸஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் போகலாம். உங்களுக்கு கவரேஜ் ப்ராப்ளம் அல்லது வேற கிளாஸ் இருக்கலாம் அல்லது வேற ஷெட்யூல் பண்ண கிளாஸ் நடக்கலாம். அப்ப அப்படியான டைமுக்குள்ள கிளாஸ் தவிர்க்க முடியாத நிலையால போடுபட்டால் நீங்க அந்த ரெக்கார்டை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க, பெரும்பாலும் கிளாஸ் டைமுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. அந்த கிளாஸ்க்குள்ள கதைக்கிற விஷயங்கள் எடுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் பிளேன் என்னன்னா, சின்ன சந்தேகம் வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், லைவ் கிளாஸ்ல நேரடி கிளாஸ்ல நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா நான் என்ன செய்யலாம், அதை நான் விளங்கப்படுத்துறேன். சின்ன குறைகள் இல்லாம நம்ம என்ன செய்யணும், இந்த கிளாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம். அப்படி நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க தான் ஃபீல் பண்ணணும். நாங்க நேரடியான கிளாஸ் எல்லாம் இருக்கு, ஒரு கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்கிறத ஃபீல் பண்ணீங்கன்னா நாங்க என்ன செய்யலாம், நேரடியாக ஒரு சாரோட நீங்க கதைக்கிற மாதிரி என்ன செய்யலாம், நீங்க இதெல்லாம் கதைச்சிக்கலாம். அதுல நீங்க சிக்கப்பட தேவையில்லை. ஏன்னா நாங்க தெரியாத விஷயங்களை படிக்கதான் நாங்க வந்துருக்கோம். அப்ப நாங்க வைக்கப்பட்டிருக்கு தேவை. ரைட், ஓகே. இவ்வளவுதான் நான் சொல்ல விஷயம். இந்த கிளாஸ்ல நான் என்ன செய்யறேன்னா இந்த சாப்டரை முழுமையா முடிக்கேன். 25 இனி நாங்க தனியா எங்களோட கிளாஸும் 26 தனி கிளாஸஸ் நடக்கும். அவங்களோட பேப்பர் கிளாஸ் விரும்பினா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட செக்ஷன் தேவையான செக்ஷன் செய்யலாம், அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஷாஅல்லாஹ் நாங்க என்ன செய்யலாம், அடுத்த பேப்பர் கிளாஸ்ல ஒரு பிரதான ஒரு டியூட்டோட இந்த டியூப்ல மிச்சம் இருக்கிற கேள்விகளோட 25 உங்களுக்கு அடுத்த டியூப் ஷேர் பண்ணப்படும். அந்த டியூப்லையும் இந்த டியூப்லையும் எடுத்துட்டு வாங்க. இதுல இருக்கிற மிச்ச கேள்விகளை முடிச்சிட்டு நாங்க என்ன செய்வோம், அந்த கேள்வி நாங்க வரும். அடுத்தது 25 ஆகுறது தியரி டியூப் புக் சாப்டர் 1 7ல எளிமை இசை இயக்கம். அவங்களோட தியரி புக் வந்துட்டு உங்க குரூப்ல இன்னைக்கு நைட் ஒரு டுமாரோ வந்துட்டு உங்க குரூப்ல ஷேர் பண்ணப்படும். கட்டாயம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, ஏன்னா நோட்ஸ் எல்லாம் நீங்க தான் அதுல ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சில தேவையான விஷயங்கள் முக்கியமான கதைகள் நோட்ஸ் பகுதிகள், அதாவது கதைகளாக கதைக்க வேண்டியதெல்லாம் அந்த புக்ல டைப் பண்ணியிருக்கேன். நாங்க ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான். கேள்விகள் எல்லாம் நாங்க அதை செய்யற மாதிரி விடுமுறையை நீங்க செய்யலாம், நான் செஞ்சு காட்டுவேன். தியரியை நான் ஃபுல்லா வழங்கப்படுகிறோம். நோட் பண்ண வேண்டிய இடங்களை நோட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நாங்க ஃபாஸ்டா
விளங்கக்கூடிய அளவுக்கு தியரியை கொண்டு போயிட்டு மேக்ஸிமம் நாங்க என்ன செய்வோம் செகண்ட் டேர்ம் இடையில செகண்ட் டேர்ம் சிலபஸ் முடிச்சுட்டு முழுமையான கேள்விகள் அதை இல்லை அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல நான் சந்திக்கிறேன்.